ரயில் கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும் என்று ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா கூறியுள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேருந்தில் பயணம் பண்ண முடியாமல் தான் மக்கள் நிறைய பேர் ரயிலை தேடி போகிறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும், விலைவாசி டிக்கெட் விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இதில் இன்னும் பார்க்க போனீங்க அப்படின்னாக்கா அந்த சிறப்பு ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா பொதுப்பெட்டிகளையும் நிறைய குறைச்சிட்டாங்க. அந்த சிறப்பு சொல்கிற பொதுப்பெட்டிகளையும் மக்கள் ஏறதையும் குறைச்சிட்டாங்க, எல்லாமே ரிசர்வேஷன் ஆக்கிட்டாங்க. இந்த வகையில் இன்னும் நீங்கள் உயர்வு ரயில் கட்டணத்தை உயர்த்தினீங்க அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ரயில்வேல யார் பயணம் பண்ண சாதாரண மக்கள் தான் பயணம் பண்றாங்க. அதனால நீங்க மறைமுகமா நாங்க ரயில்வே கட்டணம் உயர்த்தோம், மக்களை பாதிக்காத அளவுக்கு செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துறதானாச்சும் மக்களுக்கான பயன் கிடையாது. கட்டண உயர்வு என்பது பெரிதளவில் பாதிப்புக்கு உண்டாக்கும். ஏற்கனவே வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்கள் இந்த கட்டண உயர்வு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்படுவார்கள். பேருந்துகள், தனியார் பஸ், இந்த கட்டணம் எல்லாம் ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு. ரயில் கட்டணம் மட்டும்தான் இப்போ சரியான ஒரு பயணமாக பொதுமக்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் படிப்படியாக ரயில் கட்டணம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்ற அந்த நடவடிக்கை ஏற்புடையதல்ல. மத்திய அரசு இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ட்ரெயினில் போகிறவங்க மக்கள் சாதாரண மக்கள் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெருசாக யாரும் போகிறது கிடையாது. சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது அதை ட்ரெயின் டிக்கெட்டு ஏற்றி தான் இது அரசாங்கத்துக்கு வருமானம் பெருக்கணுங்கலாம் இல்லை, வேற முறையில் எப்படி வேணாலும் பெருக்கலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.